நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகம். எஸ், ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் வித்தின் 2 days அப்படின்னு கூட சொல்லலாம். கொண்டாட்டத்துடைய நெருக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பர்ச்சேஸ் என்ன பர்ச்சேஸ்? பொம்பளை வீட்டில் ஒரு சட்டை பேண்ட் எடுத்து கொடுக்க போறாங்க. இருந்தாலும் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படின்னாலே அது புத்தாடே, செம்ம ஜாலியா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த உற்சாகத்தோட எப்பவுமே நம்ம இருக்கணுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படின்றது மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து மகிழ்ச்சி உள்ளத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும். அந்த வகையில இன்றைய நாள் கதை நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. ஓகே, ஒரு தாத்தா என்ன பண்றாங்க, அவங்க பேரனை கூட்டிட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. வாப்பா ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் தாத்தா கூட வாப்பா அப்படின்ட்டு. சரி வா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரனும் கூட போறான். கூட போறப்போ அங்கே வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலூன் விற்கிறவர். அதை பார்த்த உடனே தாத்தா பலூன் வாங்கி கொடுங்க அப்படின்னா சரி ஒரு 2 பலூன் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்தோன்னு ஒரு பலூன் கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், இன்னொரு பலூன் கலர் பாத்தீங்கன்னா எல்லோ கலர். இப்போ சரி போயிட்டே இருக்கும் போது அந்த தாத்தாக்கு காலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முள் வந்து தென்படுது. அவர் அதை குனிஞ்சு எடுக்கிறாரு. ஏன் தாத்தா முள்ளெல்லாம் எடுக்கிற? இல்லப்பா, இந்த முள்ளையும் நீ வச்சுக்கோ, இதுல ஏதாவது ஒன்று உடச்சி காட்டேன்ப்பா அப்படின்ட்டு கேட்கிறாரு. தாத்தா என்ன தாத்தா வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்துட்டு உடச்சி காட்டுன்னு சொல்லி கையில வர முள்ள கொடுக்குற அப்படின்னு. ஏன் பாரு, இல்லை எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூவும் தான், எனக்கு பிடிச்ச கலர் எல்லோவும் தான், நான் எப்படி இதுல எந்த பலூனும் என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு. உடனே தாத்தா சொல்றாரு, ஏன்பா 3வது உன்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தல, அது உடச்சி போட்டுட்டா உன் கையில உனக்கு பிடிச்ச 2 விஷயமே உன் கையில நீ பிடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா அந்த தாத்தா தெளிவா சொல்றாரு, இதே மாதிரிதான் நம்ம கூட வாழ்றவங்களும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, பிரச்சனைகளையும் கூடவே வச்சுட்டு பிடிச்ச விஷயங்களையும் கூடவே வச்சுக்கிட்டு இது எல்லாமே என் கூட தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பிரச்சனைன்ற 3வது விஷயம், அந்த முள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை உடச்சி போட்டுருவோம், அதை தூக்கி போட்டுருவோம். அப்ப நமக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பலூனா இருக்கட்டும் இல்ல எல்லோ கலர் பலூன் ஆகட்டும், அது நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக வாழ்க்கையில எதை வைத்திருக்க வேண்டும், எதை தூக்கி எறிய வேண்டும், நம்முடைய கரங்கள்ல இருக்குது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதி
மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம். மிக அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம இந்த இனிய காலை வேளையில பார்த்திருக்கோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் இந்த தலம் ஒவ்வொரு நாள் வித்தியாசமான ஏதோ ஒரு தலைப்பை நம்ம எடுத்து பேசினாலும் கடைசியில ஏதோ ஒரு தகவலை நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு அது ரொம்ப பயனுள்ள வகையில அமையதான் செய்யுது. ஸோ அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பரிமாறிக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை, ஒரு பொன்மொழி அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். நிறைய ஆட்டோக்கு பின்னாடிலாம் என்ன பண்ணிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு எல்லாரும் நம்புறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இதுல ஒரு சில நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் நமக்கு இருக்கும். ஸோ நம்முடைய விவிலியத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்குது. அது எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். நான் இங்க இருந்து எதை கொடுக்குறேனோ அதை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப வாங்கி. இதே இப்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்குற மதிய நேரங்கள்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு வெளியெல்லாம் சில நேரங்கள் போறப்போ சில சாலை ஓரங்கள் நிறைய கடைகள் இருக்குது இந்த ஏரியாவை சுத்தி. அப்போ அதில் ஒரு சில கடைகள் பார்க்குறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களை பார்க்குறப்போ ரொம்ப பரிதாபத்துக்குரிய நபர்களாக இருப்பாங்க. நான் அவங்கள பார்த்துச்சா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, என்ன ஏது. சரி, இவங்களுக்கு நம்ம ஒரு வேலை போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க கடையில் நம்ம கிடைக்க அந்த காசு அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் அதிகமான கடைகளுக்கு போகிறது உண்டு. சில கடைகளுக்கு அப்படி போன கடைகளுக்கு நான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்கிறேன், போயிருக்கேன். சில கடைகளுக்கு அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் அணுகுமுறை. ஸோ அப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பேசுறாங்க, கனிவோட பேசுறாங்களா, அது என்கிட்ட பேசுறாங்களே, நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம மத்தவங்க முன்னாடி எரிஞ்சு விழுந்து பேசலாம். சிலருக்கு அவங்களுக்குள்ள ஒரு அப்போ அந்த நெகட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய அந்த பிரசன்ஸ்லேயே நம்ம அதை என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் இப்போ யோசிப்பேன், ஓகே இவங்க இப்படி இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் நாம எப்படிப்பட்ட எண்ணங்களை, என்ன ஓட்டங்களை கொண்டிருக்கிறோம். அதை பொறுத்து தான் கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதை பொறுத்து தான் அந்த பாசிட்டிவிட்டி நமக்குள்ள வளரும். அந்த பாசிட்டிவிட்டி வளரும் போதுதான் நமக்கான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ ஏன் இன்னைக்கு அதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதோடு தொடர்புடைய விஷயங்கள். இன்னைக்கு ஒரு சிலர் வாழ்க்கையில தொடர்ந்து கடினமான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா நாமளா கூட இருக்கலாம் பல நேரங்கள்ல. ஸோ எப்போ பார்த்தாலும் சோகமான ஒரு விஷயம், நம்ம லைஃப்பை பத்தி யோசிச்சாலே பின்னாடி சோகமா வயலின் பிஜிஎம் என்ன பண்ணும் நம்ம காதுகள்ல கேட்டுட்டு இருக்கும். ஸோ அது போல என் லைஃப் இருக்குது, இல்ல நான் பார்க்கக்கூடிய சிலருடைய மனிதனுடைய வாழ்க்கை எப்பவுமே சோகத்திலே இருக்குதுன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கும். அப்ப அந்த காரணங்களை கண்டறிந்து அதை சரி செஞ்சிட்டோம்னா அந்த சோகத்துல இருந்து வெளிவர முடியும். அப்ப அதை சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சோகத்தில் இருப்பவர்கள்ட்ட நீங்க எப்போ போய் அவங்க நல்லா இருந்தாலும் சிரிச்சாலும் நீங்க எந்த நேரத்துல எதை போய் கேட்டாலுமே ஏதாவது ஒரு சோகத்தை என்ன பண்ணுவாங்க, பதிலா சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறீங்க, அந்த டைம் நல்லா சாப்பிட்டுருக்கலாம், நல்லா விஷயங்கள், அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. என்னங்க இதோ லைஃப் போதும் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் எதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லையோ, எதெல்லாம் கவலையை கொடுக்குமோ அந்த விஷயத்த மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது ஒரு சில பேர் இருக்காங்க, அதாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கும் அப்படின்னு ஒரு பதிலா சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி பாருங்க, அடுத்த நாள் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா. அதுதான் அந்த நேர்நிலையான அணுகுமுறையை தவிர்த்து எதிர்நிலையான அணுகுமுறை என்னிடம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சோகமா தான் இருக்கும். இன்னும் இது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 25. இறை வசனங்கள் 4 முதல் 5, 8 முதல் 9, மேலுமாக 10, 14. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை யார் எழுதியிருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் தான் எழுதியிருக்கிறார். இதனுடைய சிறப்பு தன்மையாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இறை வசனமும் துவங்குகின்ற பொழுது எபிரேய எழுத்துகளின் அகர வரிசைப்படி இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. இதை மிக எளிதாக எளிமையாக நாம் மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. மேலுமாக இந்த திருப்பாடல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசரனுடைய முதிர்ந்த காலத்தில், வயதான காலத்தில் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலுமாக தாவீது அரசர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டத்தை அனுபவித்த அந்த நேரத்திலே இறைவனை பார்த்து மன்றாடி வேண்டுவதாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இறை வசனங்கள் 2 மற்றும் 19 நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசர் புலம்புகிறார். என்னிடத்திலே எனக்கு எதிராக எதிரிகளுடைய பெருக்கமானது அதிகரித்து விட்டது. அவர்கள் என்னை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இத்தகைய வெறுப்பு, நகைப்பு, இத்தகைய எதிரிகளின் பெருக்கத்தில் இருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் பாடுவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. மேலுமாக தாவீது அரசர் அவர்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார்.
இறை வசனங்கள் 7, 11, 18 நாம் பார்க்கின்ற பொழுது அவர் இளமை காலத்தில் நான் செய்த பாவங்களை நீ நினைவு கூறாமல் என்னை மன்னித்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே தாவீது அரசர் வேண்டுகிறார். ஆக இந்த சூழ்நிலையில்தான் தாவீது அரசர் இந்த திருப்பாடலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பாடலுடைய முக்கிய கருத்தாக நாம் பார்க்கின்ற பொழுது 3 கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, என்ன நேர்ந்தாலும் தேவனையே நாம் நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரிடத்திலே அவரது வழிகாட்டுதலை வேண்டி நிற்கக்கூடிய நல்லதொரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். மேலுமாக என்னதான் தவறு செய்தாலும் நம்மை அரவணைக்கக்கூடியவராக அன்பு தெய்வம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்புதலோடு திரும்பி வர வேண்டும். இதுதான் இந்த திருப்பாடலுடைய மைய கருத்துகளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த இறை வசனங்கள் 4 முதல் 5 நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும், உமது வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஏனென்றால் உண்மை நெறியில் என்னை நடத்தக்கூடியவர் நீயாக இருக்கிறீர், உண்மையை கற்றுத்தரக்கூடியவராகவும் நீர்தாமே எமக்கு இருக்கிறீர். ஏனென்றால் நீரே எனது மீட்பர், நீரே எனது கடவுள், எனவே உண்மையே நான் முழுவதுமாக நம்பியிருக்கிறேன் என்று தாவீது அரசர் பாடுகிறார். ஆக ஆண்டவருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்சாமல் நடக்கலாம். ஏனென்றால் அவர்தாமே நமக்கு அந்த வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். மேலுமாக அவரது அந்த வழியானது உண்மை நிறைந்ததாக இருக்கிறது, நீதி நிறைந்ததாக இருக்கிறது. நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நான் ஒரு பாதையிலே நடக்கிறேன் என்றால் என்ன இருள் சூழ்ந்திருந்தாலும், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நிறைந்திருந்தாலும், இதோ தாவீது அரசரை பார்க்கிறோம், அவருக்கு எதிரிகள் நிறைய பெருகிவிட்டார்கள். எல்லோரும் அவரை நகைத்து பாடுகிறார்கள். ஏனென்றால் வயதாகிவிட்டது, இனிமேல் எங்களை நீ ஆட்சி செய்ய முடியாது, உனக்கு எதிராக நாங்கள் கிளர்த்து எழுந்திருக்கிறோம், அதிகாரத்திலே நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி எள்ளி நகையாடுகிறார்கள். இதையெல்லாம் நினைத்த தாவீது அரசர் தான் ஆண்டவரை நோக்கி பாடுகிறார். ஆண்டவரே, எனக்கு நல்லதொரு வழியை காட்டியருளும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாடுவதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு நல்லதொரு வழியை காட்டியருளும், அந்த வழியானது உண்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். மேலுமாக 8 முதல் 9 முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கும் நல்லதொரு வழியை காட்டுகிறார், எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு தமது வழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார். தன்னை நினைத்தே அவர் பாடுகிறார். தான் ஒரு குற்றவாளி, தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தனது பாவங்களுக்காக மனம் வருந்தியவராக ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் நேர்மையானவராக இருக்கிறீர், பாவிகளுக்கும் நல்லதொரு வழி, அப்படி என்றால் நான் குற்றம் இழைத்தவன், எனவே எனக்கும் ஒரு நல்லதொரு வழியை நீர்தாமே காட்டியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எளியோரை நேரிய வழியில் வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய உம்மிடத்திலே நான் வேண்டுகிறேன். நான் உம்மிடத்திலே இப்பொழுது ஒரு எளியவனாக இருக்கிறேன், எனக்கு நீர் நல்லதொரு வழியை காட்டியருளும், ஏனென்றால் உமது வழியானது நீதியானது, நேர்மையானது என்று திருப்பாடலாசிரியர் பாடுகிறார். 10வது இறை வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவையாக விளங்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த இறை வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நிபந்தனையும் ஒரு உறுதியையும் நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு நிபந்தனையாக இருக்கிறது? யாரெல்லாம் இறைவனது உடன்படிக்கையை கடைபிடிக்கிறார்களோ, ஒழுங்குமுறைகளை அதாவது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் தாமே பேரன்பை காட்டுகிறார். அந்த பேரன்பினூடே அவர்களுக்கு நல்லதொரு வழியை காட்டுகிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். நம்மை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. இதோ நாம் ஆண்டவரை நாடி வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னதான் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரை நாடினோம் என்றால் அதற்கான விடுதலை நமக்கு நிச்சயம் உண்டு என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜெபிப்போம். அன்பு இறை மக்களே, இதோ இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ இந்த திருப்பாடலின் வழியாக நாம் இறைவனையே தேட வேண்டும். இறைவனை தேடுகின்ற பொழுது அவரது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னதான் பாவங்களை நாம் இழைத்திருந்தாலும் ஆண்டவர் தனது பேர் அன்பை காட்டி நம்மை விடுதலை கொடுத்து
நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக அரவணைத்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் திரும்பி வருவோம், மன மாறுதலுக்காக அவரிடத்தில் வேண்டுவோம். நிறைவான ஆசீரும் அருளும் அவரோடு இருக்கிறது. அந்த ஆசீரும் அருளும் நமக்கும் கிடைக்க வேண்டுமாய் இதோ அந்த நேரத்திலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். சிலருடைய வாழ்க்கை எப்போதும் சோகமாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன காரணம் சொல்றாங்க? எஸ், இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓகே வாழ்க்கையில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால ஒரு துன்பம் வந்துருச்சு, அதனால ஒரு சோகத்துக்குள்ள நம்ம உள்ள போயிருக்கோம் அப்படின்றப்போ அது சில பேருக்கு நம்ம நம்பிக்கைக்குரிய பாத்திரமா யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம், அது மாதிரி ஏதாவது சொல்லலாம் இல்லையா. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் மௌனமா இருக்கிறத தான் விரும்புவாங்க. அதே மாதிரி அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. யார்கிட்டயுமே அவங்களுடைய அந்த துன்பத்தை போயிட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க சோகம் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நிச்சயம். ஏன்னா அதை வெளியே தள்ளுறப்பதான் குப்பை தொட்டியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், 2 நாள் 3 நாள் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த குப்பை நாத்தம் எப்படி இருக்கும்? ஸோ அது போலதான் நம்முடைய உள்ளம் அப்படிங்கிறது. இது குப்பை தொட்டி கிடையாது, அது ஒரு பூந்தொட்டி போல வைத்திருக்க வேண்டுமே. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வெளியே அது நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு போய் தேடி கண்டுபிடிச்சலாம். நம்மளை சுத்தி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒருத்தராவது இல்லாம இருக்க மாட்டாங்க. யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது எனக்கு ஒருத்தம் கூட நம்பிக்கையான இல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்க காட்டக்கூடிய ஒரு நபர் கூட இங்க இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ யாரோ ஒருத்தங்க இருக்கிறப்போ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அது தீர்வை நோக்கிய ஒரு ஷேரிங் கிடையாது. உள்ள குப்பையை என்ன பண்ணணும், வெளியே தூக்கி வீசணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இதுக்கு எனக்கு இவங்க தீர்வு சொல்லுவாங்க. இந்த தீர்வை நான் நடக்கிறப்ப அந்த பிரச்சனை எல்லாம் சரியா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மொதல் விஷயம் இருக்கக்கூடிய குப்பையை வெளியே கொட்டியாக இல்ல அப்படின்னா ஆமா சோகத்துலதான் இருக்க வேண்டிய சொல்லுவாங்க. நம்முடைய மனசு குப்பை தொட்டி போல் நாற்றம் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஜோ சொன்ன மாதிரி பூந்தொட்டியா மலர வைக்க வேண்டும். அதற்கு சில காரியங்கள் செய்யணும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 23. காண்டியின் புனித யோவான் கன்சியஸ். போலந்து நாட்டின் கிராக்கோ மறைமாவட்டத்தில் உள்ள காண்டி பகுதியில் வாழ்ந்த ஸ்டனிஸ்லாஸ் அன்னா பெற்றோருக்கு கிபி 1390ஆம் ஆண்டு பிறந்தார் யோவான் கன்சியஸ். தொடக்க கல்வியினை காண்டியிலும் உயர்கல்வியினை கிராக்கோவில் இருந்த பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் சில காலம் மெய்யியல் கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து குருத்துவ அருட்பொழிவினை பெற்ற யோவான் கன்சியஸ் கிராக்கோ மறைமாவட்டத்தின் ஓக்கூஸ் பங்கு தளத்தின் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டார். தன் அன்பான வார்த்தையினாலும் பழகும் முறையினாலும் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட இவர் தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்து அவர்களது மகிழ்ச்சியில் இறைவனை கண்டார். பாவிகளுக்காகவும் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றி அவர்களின் நல்வாழ்விற்காக அனுதினமும் ஜெபித்த அருட்தந்தை யோவான் கன்சியஸ் தனது வாழ்வு மக்களுக்கானது என்பதில் உறுதியோடு இருந்தார். மற்றவர்கள் மீது அவதூறு கூறுவதையும் துன்பம் விளைவிப்பதையும் தவிர்த்து நல்வாழ்வினை தேர்ந்து வாழுங்கள் என்று கூறிய அருட்தந்தை யோவான் கன்சியஸ் மக்கள் ஆண்டவரின் வார்த்தையினை பின்பற்றி வாழ அறிவுறுத்தினார். பிழையான கருத்துக்களுக்கு எதிராக போராடுங்கள், ஆனால் பொறுமை, அன்பு, இனிமை போன்றவை உங்களது ஆயுதமாக இருக்கட்டும் என்று கூறிய அருட்தந்தை யோவான் கன்சியஸ் கிபி 1473ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் விண்ணகமடைந்தார். கரடுமுரடாக இருப்பது நமது ஆன்மாவிற்கு நல்லதல்ல, அது நமது நல்லெண்ணத்தை சிதைத்துவிடும் என்று கூறி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை பேணி காத்த அருட்தந்தை யோவான் கன்சியஸினை
திருத்தந்தை 13ஆம் கிளெமென்ட் கிபி 1767ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித யோவான் கன்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பொறுமை, அன்பு, இனிமை போன்றவற்றை கடைபிடித்து வாழ ஆண்டவர் வரமருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல நாம் துன்பப்படுவதற்கோ நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்றதுக்கோ காரணம் யாரும் இல்லைங்க, நம்ம தான். அது எப்படிப்பட்ட காரணங்கள் அப்படின்றத நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில அடுத்ததா என்ன? அடுத்ததா சொல்லப்படக்கூடிய காரணம் நாம் ஏன் துன்பத்தில் தொடர்ச்சியாக உழன்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபியர் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்தை கண்ட ஒரு பயம். நான் ஒரு அலுவலகத்தில் நான் வேலை பார்க்குறேன், நான் 30 ஆண்டுகள் இதே அலுவலகத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது என்னுடைய சாதனை அப்படின்னு நம்ம பல நேரங்கள் நம்மளை என்ன பண்ணுறோம், பாராட்டுகின்றோம். ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. அந்த இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் சேஞ்ச். இங்கே இருந்து நான் வெளியே வேலைக்கு போனால் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா, இது போல் என்னால் வேலை நிம்மதியாக பார்க்க முடியுமா, இல்லை அங்கே எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா, அந்த வேலைக்கான தூரம் என்ன, இதுக்கான தூரம் என்ன, அதுக்கு போயிட்டு வரக்கான போக்குவரத்து வசதி, இது ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் என்ன பண்ணும். அப்போ என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்னது, இங்கே நான் சுகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இருந்து பழக ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்போ அந்த சுகத்துக்குள்ளே என்ன பண்ணுறேன், இருந்துக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா மாறாது. அப்ப அந்த மாற்றத்துக்குரிய பயம் எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த மாற்றத்துக்குரிய பயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா எனக்குள்ள சோகம் இருக்கும். மாற்றத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்துல எல்லாமே என்ன பண்ணும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு சில எல்லாரும் தாத்தா பாட்டிகள்லாம் கதை எங்க காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு கதை சொல்லுவாங்க. காரணம் மாறி இருக்குது. அவருடைய காலத்தில் இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் காலகட்டம் என்ன இருக்குது, மாறி இருக்குது. ஆனால் அதனால அவங்களுடைய வாழ்க்கை நின்று போச்சா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அந்த மாற்றங்கள் கேட்டாலும் அவங்களும் தங்களை தகவமைத்துக் கொண்டு மாறிக்கொண்டே நம்ம கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் டெலிஃபோன் தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. டெலிஃபோனுக்கு முன்னாடி வெறும் கடிதம். அப்போ டெலிஃபோன் வந்து அவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக கிடைச்சது. தாத்தா பாட்டிக்காக ஃபோன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், ட்ரெங்க் கால் புக் பண்ணிக்கலாம், பேசுவாங்க. அப்புறம் அது அப்படியே பரிணாம வளர்ச்சி செல்போனா மாறிச்சு. இன்னைக்கு ஸ்மார்ட் போனை உள்ளங்கையில வீடியோ கால் பண்ற அளவுக்கு என்ன போச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாற்றத்தை கண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவதற்கு எனக்கு பயம் நினைச்சிருந்தா இந்த மாற்றத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்க முடியாது, அனுபவிச்சிருக்க முடியாது. சோ அப்போ மாற்றத்தை குறித்த பயம் இருந்தால் நிச்சயமாக லைஃப்ல சோகம் இருக்கதான் செய்யும். இன்னும் இது போன்ற காரணங்கள் என்ன இருக்குன்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பெட்டி சாலையில் கிடந்தது, நடுச்சாலையில் கிடந்தது, மர்மமாக கிடந்தது. மர்ம பெட்டியை கேள்விப்பட்டு அரசு ஆணையிட்டது. ஆணைப்படி அந்த பெட்டி காவல் காக்கப்பட்டது. சாதாரண காவல் அல்ல, அது 5 அடுக்கு காவல். பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஊரே கேட்டது. காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. திறந்து காட்டுங்கள், பார்த்து கொள்ளுகிறோம் என்று ஊரே கேட்டது. காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏன் என்று கேட்டால் அது அரச ரகசியமாம், ஊர் ரகசியமாம். அதை பற்றி யாரும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது என்று அரசாணையும் அடுத்து வந்தது. மக்களுக்கு ஒரே குழப்பம், பெட்டியில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை என்றால் திறந்து காட்ட வேண்டியதுதானே, ஏன் தயங்குகிறார்கள், ஏன் மறுக்கிறார்கள்? பொதுமக்களுக்கு குழப்பம் அதிகரிக்க அதிகரிக்க குசு குசு என்று பேச ஆரம்பித்தார்கள். பெட்டியில் தங்கம் என்றார்கள், பெட்டியில் பணம் என்றார்கள், பெட்டி காலி பெட்டி என்றார்கள். பெட்டியும் திறக்கப்படவில்லை, பேச்சும் நிற்கவில்லை. திடீரென வந்தார்கள் காவலர்கள். களம் இறங்கி இப்படி பேசியவர்களை எல்லாம் கைது செய்தார்கள். ஏன் என்று கேட்டதற்கு வதந்திகளை பரப்பியதால் கைது என்றார்கள். பூட்டி இருக்கும் பெட்டியில் இருப்பது என்னவென்று அனுமானிப்பது குற்றமா என்று கேட்டால் ஆம், அது ராஜ ரகசியம், ராஜ விஷயம். அனுமானிக்கும் உரிமை உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. ஆனால் அதை வெளியே சொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது, அதுக்கு மட்டுமே உண்டு என்றார்கள் காவலர்கள். இவ்வாறு அந்த நாட்டில் மக்கள் அதிகாரம் அடமானமானது. பேசுபவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இப்படித்தான் ஜனநாயகமற்ற ஆட்சியிலே அவ்வப்போது நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம் கட்டுப்பாடின்றி ஓடும், கரை புரண்டோடும். பொறுப்புகளை கடந்ததல்ல சுதந்திரம், பொறுப்புகளை ஏற்பதே சுதந்திரம். புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்கப்பட முடியாத உரிமை. சுதந்திரம் என்பது யாருக்கும் மறுக்கப்பட முடியாத பிறப்புரிமை. இது பகத்சிங். எவனொருவன் அறிவு பெட்டகத்தை திறந்து அறிவொளி வெளிச்சத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒன்றை ஏற்கிறானோ அல்லது மறுக்கின்றானோ அவனே சுதந்திர மனிதன். இப்படி சொல்கிறார் அறிவர் அம்பேத்கர். சுதந்திர தாகம் தணிந்து விட்டாலும் அடிமை எண்ணங்களின் மேல் மோகம் அதிகரித்து கொண்டே வந்தால் மீண்டும் தாகம் எடுக்கப் போவது உறுதி.
இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். சென்னை நிவாஸ் பிரபு சுதந்திரம் பற்றிய கவிதையாக தன்னுடைய வெப் பிளாக்கில் கொடுக்கப்பட்ட அரை வட்டத்தின் மதிப்பை கொண்டு பை/ஆர் ஸ்கொயரால் பெருக்கினால் எந்த விடை வருகிறதோ அந்த இடம்தான் மாடு மேய்ந்த இடம் என்று குறிப்பிட்டு விடை எழுதுகையில் கேள்வி எழுப்புகிறது மனம். அவ்வளவுதானா மாட்டின் சுதந்திரம்? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கை எப்போதும் சோகமாகவே இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன, மேபி என் லைஃப் கூட அப்படி இருக்கலாம், அதுக்கான காரணத்தை தான் என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க, அதாவது எல்லாரும் இருந்து இல்லாத ஒரு ஃபீல், அதாவது லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே கூட வந்து நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சோக நிலைக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களாம் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தருணத்துல அவங்களே கொண்டு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. இல்ல உண்மையாவே இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்க ஒரு நெருடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க யாரும் இல்லை, இவங்க யாருமே இல்லை, இவங்க யாருமே இல்லாம தான் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தருணமும் அவங்களுக்கு ஏற்படும். நிச்சயமா. அதாவது லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம். எனக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவி இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கணவர் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல பெற்றோர் இல்லை, என்னுடைய கனவை நோக்கி பயணிப்பதற்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு இவ்வளோ குறைகள் சொல்லக்கூடிய நாம், என்னுடைய கனவை நோக்கி பயணிப்பதற்கு நான் இருக்கிறேன், எனக்கு நான் துணையா இருக்கிறேங்கிற எண்ணம் யாருக்கும் வந்ததே கிடையாது. ஸோ முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும். அதான் சொல்லுவாங்க, எனக்கு பிறர் மீது நம்பிக்கை இல்லாத வரைக்கும் எதுவுமே சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் அதோட என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுளே நேரில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மற்றவங்க இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது, அது வருவாங்க போவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஒரு நாள் இன்னொரு நாள் சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனால் என் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது சோகத்தை கடந்து என்னால் வெளிவர முடியும். இல்லை எனக்கு வந்து இன்னொருத்தர் தான் ஆறுதல் சொல்லணும், எனக்கு வந்து இன்னொருத்தர் தான் கைப்பிடிச்சு என்னை தூக்கி விடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் என்னுடைய லைஃப் எப்பவும் போல சோகத்திலே தான் இருக்கும். நான் ஏன் இன்னும் சோகத்திலேயே இருக்கேன், இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு மக்கள் கூட்டம் தம்மை நெருக்காதவாறு காத்து கொண்டார் என ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 7 முதல் உள்ள இறைமொழிகளில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இயேசு கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தனர். பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மார்க் 3:9 நாம் வாசிக்கின்றோம், மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு, ஒரு வித்தியாசமான சொல்லாடல், வித்தியாசமான ஒரு செய்தி. பெருந்திரளான மக்கள் என்று 2 இடங்களில் இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருந்திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள். கூட்டம் கூட கூட கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு இயேசு தம்மை பாதுகாத்து கொண்டார். இந்த செய்தியை நாம் மேலோட்டமாக பார்க்காமல் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். உடல் நெருக்கத்திற்கு இயேசு அஞ்சவில்லை. அவர்கள் தம் உடலை நசுக்கி விடுவார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக மன அழுத்தம், கூட்டம் கூட கூட மன அழுத்தம் அதிகரிக்கிறது. அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர் தம்மை பாதுகாத்து கொள்ள விரும்பினார் என்கிற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். யோவான் நற்செய்தி 6:15 நம்ம பார்க்குறோம், இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000க்கு அதிகமான மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்த போது, யோவான் 6:15, அவர்கள் தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். அந்த செய்தியோடு இதை தொடர்புபடுத்தி பார்த்தா நமக்கு ஒரு செய்தி புரிபடுகிறது. என்னவென்றால், இயேசு மக்கள் தருகிற மன அழுத்தம், மன நெருக்கடி, இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார். எனவே மக்கள் கூட்டம் கூட கூட செல்வாக்கு, பாராட்டு, புகழ் கூட கூட நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பல தலைவர்களை பார்க்கிறோம். கூட்டம் கூட கூட அவர்களுக்கு தலைக்கணம் வந்து விடுகிறது, அவர்களுக்கு புகழ் வெறி வந்து விடுகிறது, பதவி வெறி வந்து விடுகிறது, அவர்கள் தங்களுடைய ஞானத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கி விடாதவாறு அவர் தன்னை காத்து கொண்டார்.
மக்கள் கூட்டம் தன்னை அரசராக்க முயற்சி செய்வார் என்று உணர்ந்து தனிமையாக மலைக்கு சென்று இறைவேண்டல் செய்தார். இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு புகழ், பாராட்டு, செல்வம், மக்களுடைய ஆதரவு பெறுகின்ற பொழுது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். நான் சோகமா இருக்கேன், ஆனா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைய நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய திரைப்படம் ஒன்று கரகாட்டக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிகை கோவை சார்ல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்னைய இந்த ஜப்பான்ல பார்ட்டிக்காரங்க கூப்பிட்டாங்க, முடிக்கிறப்ப என் கரகம் நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படிவாங்க. ஸோ அப்போ அந்த போல என்னுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சோகத்துக்கு காரணம் என் விதி அப்படின்னு எத்தனை பேர்லாம் பதில் சொல்றீங்களோ, அந்த பதில் சொல்லக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா மாறப்போவது இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்கா என்ன பண்றேன், நம்புறேன் என்னுடைய வாழ்க்கை சோகமாகத்தான் இருக்கும். நான் எடுத்த ஒரு முடிவு தவறாயிருச்சு, ஸோ அதனால என் லைஃப் எப்பவுமே சோகமாக தான் இருக்கும். இல்லை நான் பிறந்ததுலேருந்தே என் லைஃப்ல சோகம் தான் இருக்குது, ஸோ என் லைஃப் எப்பவுமே சோகமாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் கஷ்டப்படணும்னு கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்குங்கிறதுல நான் நம்புறேன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்றோம், சொல்லி அதை நான் நம்புறோம். அப்போ நம்புகின்ற பொழுது விவியத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன நம்பி கேட்குறீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும். அப்போ நான் நம்பி நான் சோகமாக தான் இருக்கிறேங்கிறத நான் நம்புறேன். அப்போ அந்த சோகம் தான் எனக்கு கொடுக்கப்படும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும். என் லைஃப்ல எல்லாமே விதிப்படிதாங்க நடக்குது அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, அப்படி விதின்னு ஒண்ணு விதி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரூல்ஸ், நியூட்டனுடைய விதி இருக்குது. நியூட்டனுடைய முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி இருக்குது. இன்னும் அது போல இன்னும் நிறைய ஐன்ஸ்டைனோட விதிகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சாலை விதிகள், அந்த விதிகள் இருக்குது. இங்க நான் என் லைஃப்ல இதான் விதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி ஒண்ணு கிடையாது. அந்த விதியை மதியால் வெல்கின்ற பொழுது சோகத்திலிருந்து கண்டிப்பா அனைவருமே இதை முயற்சி செய்யலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிரேக்கு. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில சிலர் ரொம்ப சோகத்திலே இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை சோகமாகவே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்னன்னா அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அது அடுத்ததான் என்ன காரணம் சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு சோக நிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரணம் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, ஒரு தனி மனிதனுக்கு. அது எதுவா இருந்தாலும் கூட இருக்கலாம். ஒரு பிசினஸ் லாஸா இருக்கலாம், இல்ல உறவுகளை ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல நம்பிக்கையின்மையின் காரணமா அவர் தனியா ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி வகையில மறுபடியும் ஒருத்தரை நம்பி அவர் ஏமாந்து போய் இந்த சோகத்துக்கு அவர் உள்ள போயிருக்காரு அப்படின்னா மறுபடியும் அந்த பர்சன் உள்ள மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படின்றப்போ அதை ஏத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் இன்னும் சோகத்துக்கு நம்ம உள்ள ஆக்கிவிடும். சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வராரு அப்படின்னா ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ணோம், சேம் பேட்டர்ன் ரிப்பீட்டடா அதை நம்பி 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 செய்யக்கூடாது. கண்டிப்பா ஒரே தவறை செஞ்சு அழுதாச்சு புலம்பியாச்சு, திரும்பவும் அதே தவறை செஞ்சு நான் திரும்பவும் அழுகிறேன் புலம்புறேன்னா அந்த ஒரு முன்னாடி போன செம்மறியாடு எப்படி ஒரு பள்ளத்துல விழுந்து எந்திரிச்சு போச்சுன்னா பின்னாடி போற எல்லா ஆடும் விழுந்து அதே பள்ளத்துல என்ன பண்ணும், எந்திரிச்சு விடும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ சில நேரங்கள் ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டார், அதனால ஒரு மிகப்பெரிய சோகத்திற்கு நான் உள்ள போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. நான் சோகமான என்னுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் பற்றி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு எந்திரிச்சு வந்திருக்கேன். மீண்டும் அந்த நபர் என்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நான் நம்பணும், பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை உண்மையாகவே என்ன பண்ணிருக்கலாம், திரும்ப ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் நான் அந்த நேரத்தில் சுதாரிப்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அதே தவறை செய்து அதே பேட்டர்ன்ல நான் போய் திரும்ப விழுந்தேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை சோகமாகவே தான் இருக்கும். இன்னும் இது போன்ற காரியங்களை தொடர்ந்து பேசுவோம். வருத பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு நமது முயற்சியோடு கூட இன்னும் மற்றவர்களுடைய உதவியும் தேவை. இதோ ஜோசப் அடிசன் என்ற ஒரு அறிஞர் இப்படி கூறுகிறார்: இஃப் யூ விஷ் சக்சஸ் இன் லைஃப், மேக் பெர்சிவரன்ஸ் யுவர் bosom friend, experience your wise counselor, caution your elder brother, and hope your guardian angel. பாருங்கள், நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 4ஐயும் நீ உன்னோடு கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த ஜோசப் அடிசன் கூறுகிறார். என்ன இந்த 4? வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்றால் விடாமுயற்சியை உனது நண்பனாக கொண்டிரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நண்பன் எப்போதுமே நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகின்றவன். எனவே விடாமுயற்சியை உனது நண்பனாகவும்,
அனுபவத்தை உன் ஆலோசகராகவும், இதே காரியத்தை முன்பு செய்யும்போது இப்படி நடந்தது என்ற அந்த அனுபவம், அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், அதை இப்போது நாம் பயன்படுத்தும் போது அது நமக்கு, எனவேதான் அவர் குறிப்பிடுகிறார், அனுபவத்தை உன் ஆலோசகராகவும் எச்சரிக்கையை உன் மூத்த சகோதரன் ஆகவும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீட்டிலே இருக்கிற மூத்த சகோதரன் மற்ற இளைய சகோதரன் சகோதரிகளை எப்போதுமே கண்டிப்பார். இப்படி செய்யாதே, நீ செய்தால் துன்பம் வரும், ஜாக்கிரதையாக இரு. அதே போல எச்சரிக்கையை உன் மூத்த சகோதரனாகவும் நம்பிக்கையை உன் காவல் தூதராகவும் கொண்டிரு. மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? இந்த 4 உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் இன்று கணித்து பாருங்கள். 1, விடாமுயற்சியை உன் நண்பனாகவும், அனுபவத்தை உன் ஆலோசகராகவும், எச்சரிக்கையை உன் மூத்த சகோதரனாகவும், நம்பிக்கையை உன் காவல் தூதனாகவும். இந்த 4ம் உன்னிடத்திலே நிறைந்திருக்கும் போது வெற்றி உனதே. வெற்றியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். மிக அற்புதமான பகுதி. ஆண்டவர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், நம்ம சோகத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய சுய ஒர்த், என்னுடைய சுய மரியாதை சொல்லலாம், இல்லை என்னுடைய சுய மதிப்பு, அதுதான் கரெக்டாக இருக்கும். என்னுடைய சுய மதிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கிறதும் நான் சோகத்தில் இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. சில நேரங்களில் நம்ம நிறையா உறவுகளில் சந்திச்சிருக்கலாம், சிலர்கிட்ட நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க என்ன அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. எளிதில் அவங்க என்ன பண்ணிடலாம், ஏமாற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபரை சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து சொத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பேர் ஏமாற்றி எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நடுத்தரவில் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட சுய மதிப்பு என்னங்கிறதே எனக்கு என்ன இல்லை தெரியல. அப்போ நான் தெரியாமல் இருக்கிறதுனால எளிதில் என்ன இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க, ஏமாற்றி விடுகிறார்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு சோகமான நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அப்போ என்னுடைய செல்ஃப் ஒர்த், என்னுடைய சுய மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா எல்லோரும் என்னை பயன்படுத்துவார்கள், ஏமாற்றுவார்கள். கண்டிப்பா ஒரு பெரிய புரிதல் கிடைச்சிருக்கு இந்த வார்த்தைகள் வழியாக. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொலைத்தொடரில் உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி, மத்திய மாநில அரசுகளுடைய உறவை பற்றி நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இதுதான் ஒரு நாடு ஒன்றாக இருக்க வேண்டுமா துண்டாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் இருப்பதுதான் இந்த மத்திய மாநில அரசுகளுடைய உறவு. இது ஒற்றை ஆட்சியாக மாறுகிற போது பல உரிமைகள் மீறப்படுகின்றன. கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லோரும் இணைந்து எழுந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரிவு 246 நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அது மிக அழகாக மத்திய அரசு பட்டியல் என்னென்ன சட்டங்களை இயற்றலாம் என்பதை பற்றி சொல்கிறது. அது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 12 அட்டவணைகளில் 7வது அட்டவணையில் அது தெளிவாக சொல்லுகிறது. இது எல்லாம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. அது அனைத்தும் இந்திய பாராளுமன்றத்தால் மட்டுமே சட்டம் இயற்ற முடியும். அது மாநில சட்டமன்றங்களுக்கு அதில் எந்த உரிமையும் கிடையாது. அது இயற்றினாலும் அது அல்ட்ரா வைரஸ் கோர்ட் அதை செல்லாததாக்கிவிடும். மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல மத்திய பட்டியலில் எத்தனை தலைப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய 97 தலைப்புகளில் சட்டம் இயற்றுகின்ற பொறுப்பை அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்திற்கு தான் கொடுத்திருக்கிறது. அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு. அது நிறைய இருக்குது. முக்கியமான சிலதை சொல்கிறேன். இந்தியாவின் பாதுகாப்பு, ஸோ மிலிட்ரி சம்மந்தமான எது வேணாலும் அது எல்லாமே பார்லிமெண்ட் தான். கடற்படை, தரைப்படை, விமானப்படை, இது எல்லாம் இராணுவ பகுதிகள், முகாம்கள், எல்லைகள், இதெல்லாம் அவங்க தான். கடற்படை, தரைப்படை, விமானப்படை, மற்ற துணைப்படைகளினுடைய பணிகள் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறது, ஆயுதங்கள், வெடிமருந்துகள், கருவிகள், அணுசக்தி மற்றும் அணுசக்தி தயாரிப்புக்கான கருவிகள், போருக்கு போகிறது அல்லது போரை நிறுத்துறது எல்லாம் மத்திய அரசு தான். மத்திய குற்ற பிரிவின் புலனாய்வுத்துறை, நம்ம இப்போ வர்றாங்களே நம்மளை அடிக்கடி தேடி, இடி, சிபிஐ அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு தான். இந்தியாவுடைய பாதுகாப்பு போல அயல்நாட்டு உறவு, இவை அனைத்தையும் பாதுகாத்து கொள்வது அவங்க தான். வெளிநாட்டு விவகாரங்கள் பாராளுமன்றம் தான். அயல்நாட்டு வாணிப, அரசியல் மற்றும் மற்ற உறவுகள் அவங்க தான்.
ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வர விஷயங்கள்லாம் அவங்க தான். அயல் நாடுகளுடைய செயல்படும் ஒப்பந்தங்கள்ல அவங்க தான். போர் அமைதிக்கால நடவடிக்கைகள் பாராளுமன்றம் தான். குடியுரிமை குறித்த சிட்டிசன்ஷிப் அது பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பில் இருப்பது தான். ஒருத்தர் நாடு கடத்தணுமா அது பாராளுமன்றத்தினுடைய தான். இந்தியாவுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு புனித பயணம் அனுமதித்தல்னா அது அவங்க தான். இந்தியாவில் ஒருவரை அனுமதித்தல், வெளியேறுதல், குடியிருத்துதல் அது எல்லாம் பாராளுமன்றம் தான். இருப்பு பாதைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், தேசிய நீர்ப்பெருவெளிகள், கலங்கரை விளக்கங்கள், பெரிய துறைமுகங்கள், ஆகாய போக்குவரத்து வழிகள், விமானங்கள், இருப்பு பாதை, அஞ்சல், மத்திய அரசின் சொத்துக்கள், மத்திய அரசின் கடன்கள், குறிப்பாக நாணயம் அடிக்கிறது, ரூபாய் அடிக்கிறது, அயல்நாட்டு கடன்கள், அஞ்சலகம், இந்திய சேம வங்கி, அயல்நாட்டு வாணிபம், வங்கி, காப்புறுதி அப்படின்னு சொல்லி ஏராளமான பங்கு சந்தை, தனியுரிமை சான்றிதழ், எடையை நிர்ணயிக்கிறது, எண்ணெய் கிணறுகள், கனிம வளம், எரிபொருள், எரிசக்தி பண்டங்கள் இவையெல்லாம், தொழிலாளர் ஒழுங்கமைப்பு, இந்திய கடல் எல்லைக்கு அப்பால் உள்ள மீன்பிடி தலங்கள், திரைப்படங்களை பொறுத்த மட்டும் மத்திய சென்சார் போர்டு தான். இப்படி ஏறக்குறைய 97 தலைப்பு. உச்ச நீதிமன்றம், குடியரசுத் தலைவர், உயர் நீதிமன்றங்களின் அமைப்பு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாநிலங்களுக்கிடையே குடியேறுதல், ஏறக்குறைய 100 விடயங்களில் சட்டம் இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கான அது அவ்வளவு, அது நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அது அழகாக தெரியும். அட்டவணை 7 யூனியன் லிஸ்ட் என்று அதை சொல்வார்கள். அந்த லிஸ்ட்ல இருக்குது, இவ்வளவும் இருக்கு. இந்த எல்லாத்துலேயும் அனைத்தும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தவை, ரெண்டுமே இருக்கு. இந்த இதில் கண்டிப்பாக எந்த ஒரு மாநிலமும் அதை கண்டிப்பாக அதுக்கு மேலே சட்டம் இயற்ற முடியாது. அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. எனவே இதை மத்திய அரசினுடைய பட்டியல் என்று நாம் அழைக்கிறோம். பிரிவு 246 மிக தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. எனவே இந்த விதங்களில் சட்டம் இயற்றுகிற பொழுது அவர்கள் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று, மாநிலங்களுடைய நலனை என்க்ரோச் பண்ணிடக்கூடாது, அதில் ஆக்கிரமிப்பு செய்திடக்கூடாது என்பதற்காக இவற்றை அது தனியாக ஒரு பட்டியலாக அரசியலமைப்பு சட்டம் அது கொடுத்திருக்கிறது. ஆகவே உறவை பேணுவதற்காக அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்கு நாம் கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இதை மத்திய அரசு மதித்து நடக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையின் துன்பத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. எஸ், இந்த சோகத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்கு இது ஒரு பெரிய முக்கிய காரணம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த காலத்திலேயே அப்படியே அதிலே வாழ்ந்துட்டே இருக்கிறது. அதை விட்டு நம்ம வெளியவே வந்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு இப்போ ஒரு ப்ரெசென்ட் லைஃப் இருக்கு, நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் லைஃப் இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்ம பெருசாகவும் கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே பாஸ்ட் லைஃப்லேயே உட்காந்துட்டே இருப்போம். ஸோ அது ஒரு பெரிய காரணம் நம்ம சோகத்திலே உழன்று கொண்டிருப்பதற்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஒன்றும் புதுசு கிடையாது. நமக்கு கடந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சோகமாக இருப்போம். ஆனால் ஏன் அந்த சோகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கார என்ன சொல்லுவான், எழுத்து வீட்டுக்கார என்ன சொல்லுவான், அது புதிய வாழ்க்கை நான் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அந்த புதிய ஒரு அடியை நான் எடுத்து வைக்கின்ற பொழுது இதில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ சிக்கல்கள் என்ன ஆகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நான் யோசித்து கடந்த காலத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன், அதாவது கடந்த காலத்தை நினைத்து கொண்டு வாழ்றது அப்படின்னு ஒன்று உண்டு, கடந்த காலத்திலேயே வாழ்றது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்போ அந்த ஒரு தவறு செய்து விட்டேன், அதை திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த திருத்தக்கூடிய வாய்ப்பை நான் திருத்தினா என் அடுத்த ஃபியூச்சர் லைஃப்பை யார் எதுவும் குறை சொல்லுவாங்களோ, எதுவும் செய்வாங்களோ, இல்லை அது எப்படி நல்லா இருக்குமோ இல்லையோங்கிற ஒரு பயத்தில் கடந்த காலத்திலே இருக்கு. ஓகே, எனக்கு இந்த லைஃபே போதும், என் பழைய லைஃப் இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் அதிலே இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, என்னுடைய கடந்த காலத்தில் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஆனால் எங்கே எப்படி இருந்தோம் தெரியுமா, நான் எங்கே எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கூடிய இன்னொரு வகையும் இருக்குது. இதில் எதை லைஃப்பில் நம்ம இருந்தாலும், அந்த பாஸ்டில் இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கை சோகமாகத்தான் இருக்கும். இன்னும் எதனால் சோகமாக இருக்கும்ன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய குறுகிய கால பயிர் வெள்ளரி விவசாயம். இந்த வெள்ளரி விவசாயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லையும் பண்ணலாம். பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்தில்
நம்ம தயாராகிட்டு அந்த டைமில் இருந்து எப்போ வேணாலும் நம்ம நடவு செய்யலாம். அப்படி செய்கிறப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த விவசாயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, மொத்த வாழ்நாள் 100 நாளுங்க. நமக்கு 50வது நாள்லேருந்து காய் கிடைக்கும், 50 நாள் தொடர்ந்து கிடைக்கும். 50வது நாள்லேருந்து கிடைக்கும், 50 நாளைக்கு தொடர்ந்து கிடைக்கும். டெய்லி எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப பெரும்பாலான பெண்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 1/4 ஏக்கரில் 40,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரலும் லாபம் எடுத்திருக்காங்க. 40,000லேருந்து 60,000 ரூபாய் 1/4 ஏக்கரில். இப்போ நம்ம இந்த விவசாயம் செய்யணும்னா நமக்கு எவ்வளோ தேவைன்னா, உத்தேசமாக 1/2 கிலோ விதை தேவை. இந்த 1/2 கிலோ விதை அப்படிங்கிறது நாட்டு விதை. 1/2 கிலோ விதையோட விலை உத்தேசமாக 2,200லேருந்து 2,500 ரூபாய் இதுதான் விலை. இந்த விதைகளை நம்ம நிலத்தை நல்லா உழுது பொதுப்பாக வச்சுட்டு, ஒன்று மேட்டு பாத்தி போட்டோ அல்லது மேட்டு பாத்தி போடாமையோ 10 அடிக்கு வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 2 அடி அல்லது 3 அடி, எது முடியும்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய நிலத்தோட தன்மை பொறுத்து பெருசாக வளரும் நம்மளோட பயிர் அப்படின்னா இடைவெளி 3 அடியாக வச்சுக்கலாம். இந்த மண்ணோட தன்மைப்படி அளவாக தாங்க வளரும் அப்படின்னு சொன்னால் 2 அடி வச்சுக்கலாம். வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 2 அடி அல்லது 3 அடி. இப்படி செய்கிறப்ப இதிலிருந்து வரக்கூடிய வெள்ளரி 50வது நாள்லேருந்து விற்கும்போது ஒரு தனி காய் 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய், குறைந்தபட்சமும் 7 ரூபாய் வரையிலும் கடந்த வருடம் விற்றது. மொத்தத்துக்கு எடுக்கிறதா இருந்தால் 1 கிலோ 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் 1 கிலோ. இதான் இதோட விற்பனை அமைப்பு. இதை வளர்க்குறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தா போதும். ஆரம்பத்தில் முளைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பொதுவான ஈரம் வச்சுக்கணும். 1 நாள் 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் 10வது நாளுக்கு அப்புறமே 5 நாளுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தா போதும், அல்லது தேவையை பொறுத்து தண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வெள்ளரி விவசாயத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, பூச்சி கடிக்காமல் இருக்கணும். ஏன்னா கொடி வகை பயிர், பூச்சி கடிக்கும், வைரஸ் நோய் வரும். அது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நமக்கு செலவு அப்படின்னு பார்த்தா அந்த 1/4 ஏக்கருக்கு 5,000 ரூபாய் செலவு வரும். அந்த 5,000 ரூபாய்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தரையில் கொடுக்கக்கூடிய நம்ம தயாரிக்கிற மீன் அமிலம் பண்ணிக்கலாம், ஈயம் கரைசல் பண்ணிக்கலாம், பஞ்சகாவியாக பண்ணிக்கலாம். இது மாதிரி பொருள்களை தரையில் கொடுத்துக்கிட்டாலே போதும், தெளித்து கொடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி நீங்கள் தெளிப்பில் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது, ஒரு 2 உயிரியல் திரவம் வாங்கணும். வெர்டிசீலியம் லக்கானி பூச்சிக்காக, ஒரு சிவப்பு வண்டு வரும், அந்த வண்டுக்காக மெட்டாரைசியம், இந்த 2 திரவம் வாங்கிக்கலாம். இந்த திரவத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கிறது நல்லது. 1 இடைப்பட்ட காலங்கள்லையும் சரி, அது கூடயும் கலந்து 12 நாளைக்கு ஒரு முறை அல்லது 15 நாளுக்கு ஒரு முறை பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்க்கு எதிரான ஒரு திரவம் இருக்குது. அது இலைகளோட சாறுலேருந்து தயாரிக்கப்பட்டது தான். அந்த பெர்ஃபெக்ட் திரவத்தை 10 லிட்டருக்கு 20 மில்லி, 100 லிட்டருக்கு 200 மில்லி, இதை மட்டும் கலந்து 15 நாளுக்கு ஒரு முறை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டா எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நம்ம ஒரு பயிர் எடுக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒவ்வொரு தண்ணிக்கும் தரையில் ஏதாவது ஒரு இடுபொருள் தர்றோம். 1 மேலே தெளித்து 15 நாளைக்கு ஒரு முறை இடுபொருள் தர்றோம். அந்த இடுபொருள் தர்றப்பையே வெர்டிசிலியம் லக்கானியும் மெட்டாரைசியமும் கலந்துக்கிறோம். அதை கொடுக்கும்போதே அந்த பெர்ஃபெக்ட்டுங்கிற வைரஸ் நோய்க்கானதை கொடுத்துக்கிறோம். இவ்வளோதாங்க. 5,000 ரூபாய் தான் செலவு வரும். தெளிவாக 40,000லேருந்து 50,000 ரூபாய் லாபம் எடுக்கலாம். முயற்சி பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், நம்ம சோகத்தில் இருக்கோம்,
துன்பத்துல இருக்கோம், அப்படியே தான் இருக்கும், இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஜோ? ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு பேசுற மாதிரி இருக்கு. அந்த வகையில் அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்தது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாருடைய லைஃப்லையும் நடந்து இது ரொம்ப அதை நம்ம வந்து பெருசாக நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் நிச்சயமாக அப்படி தருணங்கள் நடந்திருக்கும். சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு பார்த்தோம்னா அது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, அதுவா ஏதோ கடவுள் தெய்வாதிகமா என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து அதை நடத்தி காட்டிட்டாரு, நான் எப்படியோ இந்த பக்கம் போக வேண்டியவன் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன் மாறிட்டேன், அதனால என் லைஃப்ல மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்துச்சு, ஆனால் அவன் நினைச்ச மாதிரி அந்த பக்கம் மட்டும் போயிருந்தா என் லைஃப்ல நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில ரீடைரக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கும். என்னுடைய இளங்கலை படிக்கிறக்காண்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். அதில் எப்போ என்ன மைண்ட் செட்டில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ். அப்போ இது போல எல்லாருக்குமே சொல்வதற்கு நிறைய கதைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்கள் 1000 தடவை உட்காந்து யோசிச்சாலும் அதற்கான விடை என்பது கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுனால நம்ம லைஃப்ல மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஸோ அப்போ அந்த உள் உணர்வு அது எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது, கடவுள் என்னோடு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ என்ன செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயத்தை நான் இக்னோர் பண்ண கூடாது. சில நேரங்கள் அவர் பேசுறது நம்ம காதுக்கு என்ன பண்ணும், கேட்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முரண்பட்டு நின்று ஓகே இதெல்லாம் ஒண்ணும் இல்லை வேண்டாம் நம்ம நினைச்ச மாதிரியே செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த உள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் விலகி போறோம் இல்லையா சில நேரங்கள்ல, அது கூட நம்மளுடைய சோகமான முடிவுகளுக்கு காரணமாக அமைந்து. சில நேரத்துல சில நல்ல விஷயங்களை கூட புறக்கணிக்க கூடாது, நம்மளுடைய உள் அந்த விஷயம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அலர்ஜி, ஆஸ்துமா, ஈஸ்னோஃபிலியா, சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று லிங்க். காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல் சம்மந்தப்பட்டது. இப்போ சாதாரணமாக இம்யூனிட்டி கம்மினா நமக்கு வந்து அலர்ஜி வரலாம். அது ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், ட்ரெஸ்ஸு கூட அலர்ஜி இருக்கலாம், மெடிசன் அலர்ஜி இருக்கலாம், ஏகப்பட்ட அலர்ஜி. அது பேசிக்லி இம்யூனிட்டி கம்மி. அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் முள்ளை முள்ளால் எடுப்பது போல் அலர்ஜியை சரி பண்ணலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா எனக்கு ஒத்துக்கல, வெண்டைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்கல, கீரை சாப்பிட்டா ஒத்துக்கல, வெள்ளை பூசணி சாப்பிட்டா ஒத்துக்கல, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இளநீர் சாப்பிட்டா எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கும், கோல்டு ஆகிடும், தலைவலிக்கும், வீசிங் வந்துடும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. இது அலர்ஜினாலேயும் வரும். அப்போ பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், டாக்ஸின்ஸ் வெளியே போடும். அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கான்செப்டே மெயின் அதுதான். அப்போது ஆர்டிகேரியா இல்லை தும்மல், ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ், மூக்கடைப்பு என்ன வேணால் இருக்கலாம், அடுக்கு தும்மல் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ், தலைபாரோ இப்படி கழுத்து கீழே தொங்க போட்டா முடியாது, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா முடியாது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம். வெளியில் போயிட்டு வந்தால் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம். புரியுதுங்களா? நிறையா காரணங்கள். டென்ஷன் ஆனால், தூக்கம் இல்லாததுனால, இப்படி எல்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து சைனசைட்டிஸில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் எத்தனை முறை சர்ஜரி பண்ணாலும் தீராமல் திரும்ப 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 சைனசைட்டிஸ் வருது. இங்கெல்லாம் வலி, இங்கெல்லாம் வலி, தலைபாரம், இரிட்டேட் பண்ணும், டென்ஷன் ஆவாங்க. நல்லா தூங்கி எழுந்தால் தான் அவங்களுக்கு அந்த தலைவலி போகும். சில நேரங்களில் சும்மா கொஞ்சம் வெளியே வெயிலில் போயிட்டு வரக்கூடாது, மழையில் போயிட்டு வரக்கூடாது, குளிர்காத்துல போயிட்டு வரக்கூடாது. ஏகப்பட்ட காரணங்கள் சைனசைட்டிஸ். அதற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் உண்டு. இப்போ இந்த சைனசைட்டிஸ் உள்ளவங்க மாத்திரம் கேக்கு, தயிர், முட்டை தயவு செய்து சாப்பிடாதீங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை உங்கள் சிம்டம்ஸ் சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடித்தால் குணமாகும் வாய்ப்பு மிகுதியாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது டான்சிலைட்டிஸ், தொண்டையில் சதை வளர்ச்சி. அவ்வளோ குழந்தைகள் சும்மா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா உடனே ஃபீவர், காஃபு, தொண்டை வலி, விழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ணாது. நம்ம கொஞ்ச நாள் பார்ப்போம், அடிக்கடி இப்படி வந்துட்டே இருக்கு. உடனே டாக்டர்கிட்ட போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணிடலாம். தயவு செய்து
டான்சிலைட்டிஸ்க்கு சர்ஜரி பண்ணாதீங்க. முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றும் வழிமுறைகள் நிறைய இருக்கு. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேத முறைப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டயட். இந்த டான்சிலைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சில டிப்ஸ். கண்டிப்பாக வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் சாப்பிடவே வேண்டாம். இதே இவங்களுக்கு உகந்த பழம் பைனாப்பிள் அண்டு பப்பாயா. அந்த பைனாப்பிள் பப்பாயா ரெண்டையும் கட் பண்ணி போட்டு ஹனி போட்டு இல்லை அத்திப்பழம் கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு போல் அது கொடுக்கலாம் 2 நேரம் ஒரு நாளைக்கு. அதே போல் பூண்டு தேன், அது இங்கே வரும்போது பார்த்து அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம், அது பிரகாரம் கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் மேக்சிமம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி குணமாக்கிக்கலாம். அடுத்தது ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படின்னா சும்மா அப்படி மேகம் கருக்கக்கூடாது, மழை வரக்கூடாது, சில்காத்து படக்கூடாது. புரியுறதா? ஒரு ஹில் ஸ்டேஷன் போக முடியாது, ஒரு பீச்சுக்கு போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலர்ஜி. உடனே என்ன ஆகும்? வீசிங், காஃப் ஸ்டார்ட் ஆகிடும், வயிற்றுலேருந்து இருமல் வரும், சளி இருக்கும், சளி வெளியே வராது. அப்படி நுரையீரல்லாம் வெயிட்டாக இருக்கும், செஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், முதுகு எலும்பெல்லாம் வலிக்கும், தூங்கவே முடியாது. இப்படி உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும், படுத்தா மூச்சு வாங்கும், இருமல் வந்துடும், மூச்சு வாங்கும், தூங்கவே முடியாது. விசில் சத்தம், கை 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 கை. சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயதானவங்களா இருந்தாலும் டீனேஜாக இருந்தாலும் எல்லாருக்கும் வீசிங்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் தொல்லைகள். பெரியவங்களுக்கு சொல்ல தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அதில் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கும், அப்புறம் அதில் கண்ட்ரோல் ஆகாது, அப்புறம் இன்ஜெக்ஷன், அதுவும் கண்ட்ரோல் ஆகாது கொஞ்ச நாள்ல, அப்புறம் வெயின் இன்ஜெக்ஷன், அப்புறம் நெப்ளைசர். எவ்வளோ பண்ணாலும் படாத பாடு. சரி, இது கொடுக்குற மெடிசன்னால அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், இதெல்லாம் வயிறில் உபாதைகள் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால அதுக்கும் இங்கே அருமையான மெடிசன்ஸ் இருக்கு. நல்ல கசப்பு தான் வரும்போது அதை எப்படி சாப்பிடணும். இருமலுக்கு இருக்கு, வீசிங்க்கு இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் டாக்ஸின்ஸ் வெளியேற மாதிரியும், நீங்கள் இருமுனா சளி கரைஞ்சி வெளியே மாதிரி எல்லாத்துக்கும் வெளியே வர மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. தொடர்பு கொள்ளுங்க, பலன் அடையுங்கள். அதனால அலர்ஜி, ஆஸ்துமா, இஸ்னோஃபிலியா, சைனசைட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சைடு எஃபெக்ட் கிடையாது. பயப்படாதீங்க. இது மருந்துன்னு நினைக்காதீங்க. உணவே மருந்து, மறந்ததே மருந்து. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நினைவில் வச்சுட்டு கடைபிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை எப்போதும் சோகமயமாகவே இருக்கின்றது அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு நிலை நமக்கு இருக்கும்போது நம்ம போயிட்டு யார்ட்டையாவது உதவி கேட்டுட்டோம்னா அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய பெயினா இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட பெயின் நம்மளுக்கு வேணாம் மறுபடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட பர்சன் வந்து உதவி யார்ட்டையுமே கேட்காம இருப்பாங்க. வேண்டாம், நம்ம போயிட்டு யார்ட்டையும் வந்து ஹெல்ப் கேட்க வேண்டாம், நம்மளோட நிலை இதுதான், நம்மளுடைய விதி இவ்வளவுதான், நம்மளுடைய தலையெழுத்து இப்படிதான், நம்ம இப்படியே இருந்துட்டு போகலாம், நம்ம வந்து யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இன்னும் சோகத்துக்குள்ள தான் அவங்களை வந்து உணர்ந்துட்டு இருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, உதவி கேட்கறீங்க, நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க, உதவி கேட்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு முடிவு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. என்ன அப்படின்னா, நான் போனா உதவிக்கு கிடைக்காது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு அது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரேயரா நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஓகே, இவங்க எனக்கு சொல்ல மாட்டாங்க அப்படிங்க. அப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. நம்ம வந்து விவிலியத்தில் சொன்ன மாதிரி பெற்றுக்கொண்டே என்ன நம்பிக்கையோடு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் முதல்ல என்ன நினைச்சேன், எனக்கு இது கிடைக்காதுங்கிறத நான் முழுசா என்ன பண்றேன், நான் நம்புறேன். அப்போ அந்த நம்பிக்கையோட நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ உதவி தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நம்ம எல்லாரும் பல நேரங்களில் நினைச்சுக்கிறோம், நான் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும், நாம மற்றவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிறோமோ அதே விஷயத்த நாம அப்படியே வயசு வயசா திரும்பி பார்ப்போம். இன்னொருத்தருடைய நிலையை அவர் சொல்லாமல் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா, அப்படி யாராவது சொன்னீங்க அப்படின்னா
நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கறதுலையும் தப்பு கிடையாது. என்னோட நிலை நான் சொல்லாமல் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இன்னைக்கு யாருடைய நிலையும் யாரும் வாயை திறந்து எடுத்து சொல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எனக்கு இந்த சோகத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா அதற்கான உதவி என்ன பண்ணணும், போய் கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரி சிலர் செய்யலாம், சிலர் செய்யாம போகலாம். அது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம இங்க கேட்கறது என்னது பிரச்சனையா இருக்குது. கேட்டா தான் அதுக்கு எஸ்ஸா நோவாங்கிற ஆன்சர் தெரியும். நான் கேள்வியே கேட்காம எஸ்ன்னு தெரியாம நோன்னு தெரியாம சோகத்துல இருக்கக்கூடியது யாரு? நான் தான். ஸோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இத்தகைய காரணங்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் காணாமல் சோகத்தில் இருக்கின்றது. அதை எனக்கு கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அந்த காரணங்கள் என்ன, எதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குதுங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம், அதை சரி செய்து கொள்வோம். இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். பால்ராஜ் இன்று தனது 100ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகன்கள், மகள், மருமகன், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லவேஷ் கேவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஆச்சிகள், செல்வி, ஸ்டெல்லா, தாத்தாக்கள், ராஜேந்திரன், நாதன், அண்ணன் லிகேஷ், அத்தை, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஏடன் ரஃபேல் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ராபின், அம்மா இன்ஃபென்டா, தாத்தாக்கள், அம்மாச்சி, சித்தி, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் நம்ம பார்த்துட்டோம். ஜோயஸ் இன்றைய நாள்ல விழாக்கோலம் கொண்டாடின அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதுவும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 1 இறை வார்த்தை 35. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத இறைவனின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அன்புக்குரியவர்களே, பலவீனமாக இருக்கும் நேரத்திலே இறைவனின் ஆசீர் நம்மீது என்றும் இருந்து நம்மை வழி நடத்துகின்றது என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ இந்த பகுதி அழைக்கின்றது. தயங்கிய அன்னை மரியாளுக்கு ஆறுதலான வார்த்தை, தூய ஆவியின் அருள் உன் மீது நிழலிடும். அதே தூய ஆவியார் இன்று நம்முடன் இருந்து செயலாற்றுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் நமது வாழ்வை இன்று நடத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம பல நேரங்களில் துன்பம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டு உணர்வதற்கு கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ கிறிஸ்து பிறப்பை கொண்டாட எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய நாம் எல்லா துன்பங்களையும் களைந்து மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்கொள்வதற்கு நம்மை நாமே தயாரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. அப்போ இந்த காரணங்கள் என்னென்னங்கிறத மீண்டும் ஒரு முறை சீர்தூக்கி இதில் எந்தெந்த விஷயம்லாம் என்கிட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கு தான் தனிப்பட்ட விதத்தில் தெரியும். அப்போ அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய துன்பத்தை அகற்றி நாம் இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நம்பிக்கை கொள்வோம், மாற்றங்கள் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.